ஹலோ. டேய் கேக்குதா? கேக்குது, சொல்றா. நேற்று ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லடா? ஆமாம். நாம் வேற அவனை கோத்து விட்டு வந்துட்டோம். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு நேற்றுல இருந்தே ஒரு மாதிரியே இருக்குடா. யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாதுடா. எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத. இல்லடா, காலையில இருந்து மனசே கேட்கல. உன் மனசாச்சு கேள்வி கேட்குதுன்னா 2 பெக்க போட்டு தூங்கு. டேய் நான் என்ன நான் சொல்றேன்னா, வைக்கிறேன். மச்சி எங்கே ரிமோட்டை காணோம்? இவனா பாரு. ஹலோ. டே ஹரி, சொல்மா. நாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். சொன்ன வேலை சரிம்மா, செஞ்சிரு. சரிம்மா. டேய் மறந்துடாதடா. எவ்வளோ டைமா சொல்லுவா? எப்பயும் போல சரிம்மா, வைமா, விட்டுறாத. வைமா. சும்மா. டேய் கேக்குதா? என்ன மேலே பார்க்குற? இந்த பக்கம். யாரு? உன் லெஃப்ட் சைடுரா. நான் யாருன்னு தானே பார்க்குற? அது உனக்கு தேவையில்லாதது. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? நானா? நான் என்ன பண்ணேன்? எனக்கெல்லாம் எதுவும் தெரியல. அது சரி, அவன் எது பண்ணாலும் உனக்கு தப்பாக தானே தெரியும். அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? யார் தான் தப்பு பண்ணல? அது இல்லாமல் அவன் பேர் மட்டும்தான் ஹரிச்சந்திரன். ஆள் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. இவன் ஒருத்தன் லூசு மாதிரி சீரியஸ்னஸ் தெரியும். அப்படி என்னதான் அவன் பண்ணிட்டான்? அவன் பொழப்ப கெடுத்துட்டானா? இருந்துட்டு போட்டுமே. இப்போல்லாம் அப்படி பண்ணால் தானே சர்வை பண்ண முடியும். இவனா? இவனுக்கு இவன் பொழப்ப பார்க்கவே முடியாது. இது அடுத்தவன் பொழப்பில் வேற போய் மூக்குன்னு வைக்கிறானா? அப்படி பண்ணியிருந்தா தான் இந்த பிரச்சனையே இல்லையே. ஏய், வீட்டில் எதாவது கை வச்சிட்டானா என்ன? ஏ, நீங்கள் 2 பேரும் பேசுகிற மாதிரி நான் ஒன்றும் பண்ணல, புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் பேச நிறுத்துங்க, நான் என்னன்னு யோசிக்கிறேன். யோசி. ஏதாவது பொம்பளை கிம்பளை? யாரு? இவனா? சான்ஸே இல்லை. அதுவும் இல்லையா? அப்படி என்ன தாண்டா பண்ணி தொலைச்சா? வேற என்னவா இருக்கும்? இது எல்லாத்தையும் விட பெரிய தப்பு கொலையாக தான் இருக்கும். அப்போ கொலைக்கு இது பண்ணிட்டானா என்ன? அவன் பண்ணது அதுக்கும் மேலே. ஐயோ, நீங்கள் பேசுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்படி நான் என்ன தாண்டா பண்ணி தொலைச்சேன் சொல்லுங்கடா. அதை நான் சொல்கிறேன். 2 நாள் முன்னாடி நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுமா?
வந்துட்டேன்டா. அன்னைக்கு அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் உனக்கு என்னடா மயிறு நீ போயிட்ட. 4 பேருடா, சின்ன பொண்ணு, எவ்வளோ ரத்தம், எவ்வளோ வலி, செதைச்சிட்டானுங்க. அந்த பொண்ணு செத்துருச்சுடா. இது எல்லாத்துக்கும் மேலே கொடுமை என்னன்னா, நீ அதை அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தும் கண்டுக்காம இருந்துட்ட. நீன்னு இல்லை, இங்கே உன்ன மாதிரி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நீ நினச்சிருந்தீன்னா அன்னைக்கே அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நீ அப்படி செய்யலை. நான் அப்படி பண்ணேன். இட்ஸ் அ டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். ஏன்னா நீங்க எல்லாரும் தப்பையே சரின்னு சொல்ற. ஆஃப்டர் ஆல் மனுஷங்க தானே.